வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. மாவட்டம் கங்காதரநல்லூர் தாலுகா கோவிந்தரெட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் கியா சொனட் AB39 KC 6739 என்ற காரில் சித்தூர் தச்சூர் 6 வழி சாலை மார்க்கமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு பள்ளிப்பட்டு வழியாக வந்து கொண்டிருந்தனர். இந்த 6 வழி சாலை பணிகள் கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை பணிகள் நிறைவடையவில்லை. பணிகள் நிறைவடையாத சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்த கார் பள்ளிப்பட்டு அடுத்த திருமலை ராஜப்பேட்டை அருகே வந்தபோது அங்கு சாலையின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலத்தில் விழுந்து நொறுங்கியது. சாலையின் குறுக்கே பாலம் கட்டுவதற்காக பள்ளம் இருந்ததை காரை ஓட்டி வந்த விஸ்வநாதன் என்பவர் கவனிக்கவில்லை என தெரிகிறது. இந்த விபத்தில் கோவிந்தரெட்டிப்பள்ளியைச் சேர்ந்த பத்மா வயது 60 என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் வயது 50, ரேகா வயது 35, சிட்டம்மா வயது 52, கீர்த்தி வயது 26 மற்றும் கீர்த்தியின் 9 மாத குழந்தை சான்விக் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிப்பட்டு போலீசார் அவர்களை மீட்டு பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து ராணிப்பேட்டை CMC மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி விஸ்வநாதன் மற்றும் 9 மாத குழந்தை சான்விக் ஆகியோர் உயிரிழந்தனர். திருத்தணி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தபோது 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.